ஆரோக்கிய வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். உடல் ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தரோமோ அதே போல மன ஆரோக்கியமும் நம்மளுடைய உயிர் வாழ்வதற்கு அடிப்படையான ஒன்று. மன ஆரோக்கியத்தை புரிந்து கொள்வதற்கும் இயல்பாக்குவதற்கும் நாம் முயற்சி செய்யும்போது மனநோய் என்று ஒன்று இருப்பதை பற்றி நாம் சிந்திக்கிறதே இல்லை. மனநோயில் பல வகைகள் உண்டு. ஆங்ஸைட்டி என்று சொல்லக்கூடிய பதட்டம், தூக்கமின்மை, டிப்ரெஷன் போன்ற மனநோய்கள் தற்காலத்தில் மிக மிக சாதாரணமாக ஒரு இஷ்யூவாக இருக்கிறது. மன ஆரோக்கியம், மன நோய்கள் ரெண்டுமே ஒரே அலைவரிசையில் இருக்கிறது. உலகளாவிய நோய்களின் அளவில் 10% முதல் 30% வரை மனநோயாளிகள் உள்ளனர் என்று ஆய்வு தெரிவிக்கிறது. மனநோய்ங்கிறது சிம்டம்ஸோடையும் இருக்கலாம், சிம்டம்ஸ் இல்லாமையும் இருக்கலாம். அதாவது ஒரு ஆர்வமுள்ள விஷயங்களை ஒரு நீண்ட காலமாக ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது, தூங்கும் பழக்கத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றம், பசி எடுக்கிறதில்ல, சரியாக ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு திறன், அவங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் அதிகப்படியாக கோவப்படுவது இல்லை அதிகப்படியான கவலைப்படுவது, இந்த மாதிரியான ஒரு நிலை கூட மனநோயின் ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக கூட இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் சில சொல்ல முடியாத காரணங்கள் கூட மனநோய்களுக்கு காரணமாக இருக்கலாம். யோகா மனநோயை சரி செய்வதில் மிக மிக முக்கிய பங்காற்றுகிறது. நம்முடைய எண்ணங்களுக்கும் மூச்சுக்கும் தொடர்புண்டு அப்படின்னு நம்ம எப்பவுமே சொல்லிட்டு இருக்கோம். மூச்சை சீராக வைப்பது போல் மூச்சினுடைய ஒரு வேகத்தை நாம் சரியாக வைப்பதன் மூலம் நமது எண்ணங்களை நாம் நமது கட்டுக்குள் வைக்க முடியும். இதற்கு எளிமையான மூச்சு பயிற்சிகள் யோகாவில் உள்ளன. அவற்றை முறையாக பயின்று வரும்போது நம்மளுடைய மன அழுத்தம், மன ஆரோக்கியம் மேம்படுவதை நாம் கண்கூடாக காண்கிறோம். முக்கியமாக சில யோக பயிற்சிகள் செய்யும்போது நமது உடலில் உள்ள கார்டிசால் லெவல் கண்கூடாக குறைவதையும் நாம் பார்க்கிறோம். கார்டிசால் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இந்த கார்டிசால் எனும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தான் உடலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பு சேர்வதற்கும் ஒபிசிட்டிக்கும் காரணமாக இருக்கிறது. இதே கார்டிசால் தான் மன அழுத்தம் வருவதற்கும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. நம்ம உடம்புல அதிகப்படியான கார்டிசால் எனும் ஹார்மோன் சுரப்பதனால் மன அழுத்தம் அதிகரிக்கிறதுன்னு ஆய்வில் சொல்றாங்க. இந்த கார்டிசாலை குறைப்பதற்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா உடற்பயிற்சி, முறையான உடற்பயிற்சி, முறையான யோக பயிற்சி, முறையான சுவாச பயிற்சி, நல்ல ஒரு டயட், பேலன்ஸ்டு டயட், நல்ல தூக்கம், ஆழ்ந்த தூக்கம், இவை தான் கார்டிசால் அளவுகளை குறைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மூச்சில் கவனம் வைத்து செய்யக்கூடிய ஆசனங்களான சூரிய நமஸ்காரம், நின்ற நிலையில் செய்யக்கூடிய தாடாசனம், அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய வஜ்ராசனம், பத்மாசனம், மகாமுத்ரா, யோக முத்ரா போன்ற பயிற்சிகள் நமது உடலில் உள்ள அதிகப்படியான மன அழுத்தத்தை குறைத்து ஒரு மன அமைதியை கொண்டு வருவதற்கு உதவி செய்கிறது. இறுதியாக எல்லா பயிற்சிகளும் யோக பயிற்சிகள் செய்து முடித்ததுக்கு அப்புறமா இறுதியாக செய்யக்கூடிய சவாசனம் என்னும் பயிற்சி நம் ஒட்டுமொத்த உடம்பையும் ஒரு பேலன்ஸ் பண்ணி மன அமைதிக்கு உதவுகிறது. பிராணாயாம பயிற்சின்னு எடுத்துட்டோம்னா நாடி சுத்திங்கிற பிராணாயாமம், பிரமரி என்று சொல்லக்கூடிய பிராணாயாமம், இது ரெண்டும் செய்யும்போது நம்மளுடைய மூளையினுடைய அதிர்வலைகளிலே மாற்றங்கள் ஏற்பட்டு நம்மளுடைய கார்டிசால் லெவல்ஸ் நல்ல முறையில் குறைந்து இதனால் ஸ்ட்ரெஸ் குறைவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறது. மூச்சின் மேல் கவனம் வைத்து சில நிமிடங்கள் நமது மூச்சை கவனிப்பதன் மூலம் நம்மளுடைய மன அழுத்தம் வெகுவாக குறையும். சூரிய நமஸ்காரம் பயிற்சியைப் போலவே சந்திர நமஸ்காரம் எனும் பயிற்சி உள்ளது. இந்த சந்திர நமஸ்காரங்கிறது 14 ஆசனங்களை உள்ளடக்கிய ஒரு பயிற்சி. சந்திரனிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு நம்மளுடைய எண்ண அலைகளோடு தொடர்பு உள்ளது. சந்திரனுக்கும் நம்மளுடைய மனநலனுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. இந்த சந்திர நமஸ்காரங்கிற பயிற்சியை மாலை வேளைகளிலே நாம் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. இது தொடர்ந்து செய்து வர வர மன அழுத்தம் வெகுவாக குறைவதோடு நல்ல ஆழ்ந்த தூக்கம் வருவதற்கும் உதவி செய்கிறது. இதனால் நம்மளுடைய சர்க்காடியன் ரிதம் ரெகுலேட் ஆகி உடல் மன ஆரோக்கியம் ரெண்டுமே மேம்படுகிறது. இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.